தொழுகை, சில இடங்கள் சேர்த்து தொழுவோம், அதையும் குறைச்சிடும், சுருக்கியும் தொழுவோம். இதனால அரபால இது மாதிரி இடங்களில் சுருக்கியும் சேர்த்து தொழுகிறது கூட இடையில் நடக்கும். நான் சட்டத்திட்டங்களை வழங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அஜி போனவர்கள் இருப்பீர்கள், அப்படின்னு நாங்கள். எனவே இங்கு இருக்கிற அதே வணக்க வழிபாடுகளைத்தான் அங்கேயும் செய்யும். மேலதிகமான தியானமோ, மேலதிகமான திக்ரோ, மேலதிகமான வணக்க வழிபாடுகளோ எதுவுமே அங்கு கிடையாது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்கள், இப்படியான கிரியைகளைத்தான் நாங்கள் ஹஜ் என்று சொல்வோம். எனவே அல்லாஹ் தஆலா அந்த கிரியைகளின் ஊடாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை உணர்த்துவதற்கு விரும்புகிறார். அதுதான் நாங்கள் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாக அமையும். இந்த பின்னணியில் நாங்கள் இப்போது ஹஜ்ஜை நோக்குவோம். முதலாவது, அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை ஏன் கடமையாக்கினான் என்று சொல்லும் போது இந்த கருத்தை சொல்கிறார். லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வலியذ்குருல்லாஹ் வயذ்குரு இஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மாதூதாத். குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வுடைய பெயரை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், வலியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் அவர்களுக்கான சில பிரயோசனங்களை அடைய வேண்டும் என்பதற்காகவும் தான் அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கினான் என்று சூரத்துல் ஹஜ்ஜின் இந்த வசனத்திலே சொல்றார். அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு முன்னர் அல்லாஹ் சொல்கின்றான், லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் அவர்களுக்கான சில பிரயோசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. திரும்ப அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்கினான் என்று இங்கே சொல்றார். எவ்வாறு ஞாபகப்படுத்துவது? எவ்வாறு ஞாபகப்படுத்துவது? இப்படி அல்ல, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அப்படி அல்ல. அப்படி ஒன்று இல்ல. ஹஜ் வடமே இருக்கிற தொழுகையின் பிறகு ஓதுவோம், அது ஹஜ்ஜிலே ஓதுவோம், இங்கேயும் ஓதுவோம். 5 நேர தொழுகைகளின் பின்னால் நாங்கள் திக்ர் செய்வோம், நிறைய சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவோம். அது இங்குள்ளதுதான். அதை அங்க போய் செய்தாலும் இங்க போய் செய்தாலும் ரெண்டு போகுது. காபத்துல்லாஹ் போய் நாங்கள் தொழுதால் அப்ப சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்லுவோம். இங்க இருந்தாலும் அது சொல்லுவோம். இங்கு அல்லாஹ்வுடைய இறை ஞாபகத்தை ஊட்டுவது எது? அந்த வடமையான திக்ர் அல்ல. வடமையான திக்ரை நான் செய்வோம், அதான் இங்கு செய்வோம். எனவே அங்கு இறை நினைவை கொண்டு வருவது எவ்வாறு என்றால், அந்த கிரியைகளின் ஊடா, தவாஃபின் ஊடா, அந்த சஃபா மருவாவுக்கிடையே சை செய்வதன் ஊடா, கல்லெறிவதன் ஊடாக இறை ஞாபகத்தை கொண்டு வருவது. எப்படி அதனை கொண்டு வர வேண்டும்? அதனைத்தான் நாங்கள் இங்கு ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய பின்னணி என்னது? எந்த பின்னணியில் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கினான் என்று நாங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கும்போது, அல்லாஹ் தஆலா சூரத்து ஆல இம்ரானின் 96வது வசனத்தில் இப்படி சொல்றார், இன்ன அவ்வள பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத. இதன் பிறகுதான், இந்த ஆயத்தின் பிறகுதான் ஹஜ் மனிதர்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்றார். மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதலாவது வணக்கத்தலம் மக்காவில் இருக்கின்ற வணக்கத்தலம் தான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்றார். அதாவது மனித சமூகத்தின் முதல் பள்ளி மக்காவில் இருக்கின்ற காபா. இன்னொரு வகையில் சொல்றார், உலகத்திலே தோன்றிய மனித சமூகம் முதலாவது குடியேறியது மக்காவில். அதனால்தான் மக்காவில் பள்ளியை உருவாங்க. எனவே மனித சமூகத்தின் முதல் பள்ளி, மனித சமூகம் முதலாவது குடியேறிய பகுதி மக்கா. அங்கு அமைக்கப்பட்ட இந்த பள்ளிதான் முதலாவது தௌஹீதுடைய பள்ளியாக அமைந்தது. அங்கிருந்துதான் மனிதர்கள் உலகம் முழுக்க பரவி சென்றார்கள். அங்கிருந்துதான் இந்த தௌஹீதை அவர்கள் எடுத்துச் சென்றார்கள். அந்த உண்மையை திருப்பி ஞாபகப்படுத்துவதாகத்தான் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் அமைகின்றது. எங்களுடைய மூதாதையர்கள் மிக மனித சமூகத்தின் மிக ஆரம்ப கால பிரிவில் எங்கிருந்து இங்கெல்லாம் பரவி வந்தார்களோ அங்கு நாங்கள் ஒரு முறை போய் திரும்பி வந்தோம். இந்த பின்னணியில் தான் ஹஜ் கடமையாக்கப்பட்டது என்று அல் குர்ஆன் இந்த வசனத்திலே சொல்லுது. இரண்டாவது, இறை வழிகாட்டலுக்கான ஒரு பெரிய போராட்ட பின்னணியில் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் எழுந்தது என்று அல் குர்ஆன் ஏற்கனவே சொன்ன அதே வசனத்தின் தொடரிலே சொல்கிறது. சூரத்து ஆல இம்ரான் 86வது வசனத்தில் முபாரக்கன் வ ஹுதன் லில் ஆலமீன், இந்த மக்கா காபத்துல்லா அதனை சூழ இருக்கிற பூமி
காபத்துல்லாவும் அதனை சூழ இருக்கிற பூமியும் மிகவும் பரக்கத் நிறைந்தது, அபிவிருத்தி உள்ளது. இரண்டாவது ஹுதல்லில் ஆலமே, உலகத்தார்களுக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் அமைகிறது. உலகத்தாருக்கான வழிகாட்டல் இந்த இடத்திலிருந்துதான் ஆரம்பித்து சென்றது. ஆரம்பத்திலும் அப்படித்தான், இடையில் மனித சமூகத்துக்கு வழிகாட்டுவதும் இப்படித்தான் நடந்தது என்று அல் குர்ஆன் இங்கே சொல்கிறது. இதனை இன்னும் கொஞ்சம் விரிவாக நாங்கள் பார்த்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்ற ஒரு வசனத்தில், சூரத்து இப்ராஹிமின் 37வது வசனத்தில் இந்த கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் நாங்கள் இங்க சொல்லியார்கள். நபிமார்களுடைய வரலாற்றில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வித்தியாசமான காலப்பிரிவிலே வந்தவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னே இருந்த நபிமார்கள் தங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்த போது, அந்த சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத போது, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அந்த சமூகத்தை அழித்து விட்டார். அந்த குறிப்பிட்ட நபிமார்கள் அந்த சமூகத்தை அழித்து விட்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்படியான நபிமார்களின் வரலாற்றை நாங்கள் எடுத்து படித்தால், நீண்ட கால பிரச்சாரத்தின் பிறகு அல்லாஹ் தஆலா அந்த நபியையும் அவரை பின்பற்றியவர்களை மாத்திரம் வைத்துவிட்டு ஏனையவர்களை அழைத்து விடுகிறார். இந்த வரலாறை தான் நாங்கள் தொடர்ந்து கண்டு வந்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக வந்தபோது அவர்கள் இந்த வேலையை செய்யணும். அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்தை அழித்து விடு என்று பிரச்சாரம் செய்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள் என்றால், எப்படியாவது ஒரு நல்ல முஸ்லிம் சமூகத்தை உருவாக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் சமூகத்தை எப்படியாவது உருவாக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த ஈடுபாட்டோடு பாடுபட்டார். அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை எதிராக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், அவர்களை அழிக்குமாறு கேட்கணும். உதாரணமாக நிறைய சூறாக்கள் வருகிற ஒரு சம்பவம் தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை அழிப்பதற்கான மலக்குகள் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பூமிக்கு போவதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்தவர்கள் விருந்தாளிகள் நினைத்து, மனிதர்கள் நினைத்து அவர்களுக்கு விருந்து படைக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிடாமல் இருப்பதை கண்டவுடனே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விலகிக் கொள்கிறார்கள், மனிதர்கள் அல்ல. பிறகு அவர்களுக்கு விலகிவிட்டது இவர்கள் அழிக்க வந்த மலக்கு, அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை அழிக்க வந்த மலக்கு. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த சமூகத்தை அழிக்க வேண்டாம் என்று வாதாடுகிறார். அந்த வழக்குகளோடு நீங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை அழிக்க வேண்டாம் என்று வாதாடுகிறார். அந்த வழக்குகள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனோநிலை, அவர்கள் எப்படியும் மனிதர்களை அழிக்காமல் எப்படியாவது ஒரு பெரிய முஸ்லிம் சமூகத்தை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம் சமூகத்தை உருவாக்கி விட வேண்டும் என்று மிக கடுமையாக பாடுபட்டார். தன்னை நெருப்பிலே போட்டவனுக்கு எதிராக கூட அவர்கள் பிரார்த்தனை செய்யவில்லை, இவனை அழித்து விடுங்கள் பிரார்த்தனை செய்யவில்லை. இப்படி உலகம் ஏறத்தால் அன்றிருந்த மிக முக்கியமான பூமிகளிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரிந்தார். ஷாமிலே இருந்தார்கள், ஈராக்குக்கு போனார்கள், எகிப்துக்கு வந்தார்கள், கடைசியாக மக்காவுக்கு வந்தார்கள். ஏண்ட மட்டும் பல பகுதிகளிலே சென்று பாடுபட்டு விட்டு கடைசியாக மனித சஞ்சாரமே இல்லாத மக்காவுடைய பூமிக்கு வந்தார். காபத்துல்லா அந்த காலத்தில் கட்டிடம் இருக்கவில்லை, இடம் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும் காபத்துல்லா இருந்த இடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறார்கள், மனித நாகரிகம் கெட்டுவிட்ட, சீரழிந்து விட்ட இந்த பகுதிகளில் மனிதர்களை திருத்துவது மிகவும் சிரமமானது. எனவே ஒரு புதிய பூமி, மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு பூமி கொண்டு வந்து என்னுடைய பிள்ளையை வாழ வைத்து அதிலிருந்து ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கும், அதனூடாகவாவது ஒரு முஸ்லிம் சமூகத்தை உருவாக்க முடியுமா என்று கனவு காண்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவே என்ன செய்கிறார்கள் என்றால், தன்னுடைய மனைவி ஹாஜரை, குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்து மக்காவுடைய அந்த மனித சஞ்சாரமே இல்லாத அந்த பூமியிலே குடியமர்த்துகிறார். குடியமர்த்தி விட்டு போகிறார். இதனூடாகவாவது ஒரு பெரிய ஒரு முஸ்லிம் சமூகம் உருவாகட்டும். நாசமாகி போன நாகரீகங்கள் உள்ளே மனிதர்களை திருத்தி ஒரு சமூகத்தை உருவாக்கும் வெகு சிரமமானது. எனவே இந்த இடத்தில் இருந்தால், மனித சஞ்சாரமே இல்லாத இந்த இடத்தில் இருந்தால் உருவாக்க முடியுமா என்று பார்ப்போம் என்பதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவலையாக அமைந்தது. அந்த கருத்தை தான் அல்லாஹ் தஆலா சூரத் இப்ராஹிமின் 37வது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே குடியமர்த்தி விட்டு செய்த பிரார்த்தனையின் ஊடாக சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி
பிவாதின் கைரதி ஜர்ன் இந்த பைத்திக்கல் முஹர். யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தினரில் ஒரு பகுதியினரை நான் எந்த பயிர் பச்சையும் இல்லாத, ஆனால் உன்னுடைய காபத்துல்லாவுக்கு அருகாமையிலே குடியமர்த்தி இருக்கிறேன். அவர்கள் தொழுகையை நிலைநாட்டி உனக்கு பணிந்து வாழ வேண்டும் என்ற நோக்கம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார். இன்னொரு இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த இந்த பணியை, இந்த வேலையை மிகவும் தெளிவாகவே அல்லாஹ் தஆலா எடுத்துக்காட்டினார். ஏன் இவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள், ஏன் குடியமர்த்தினார்கள் என்பதனை மிகவும் தெளிவாகவே அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களில் எடுத்துக்காட்டுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு குடியமர்த்தி விட்டு கொஞ்ச காலத்தின் பிறகு திரும்பவும் அதே பூமிக்கு வருகிறார். வந்து தன்னுடைய மகனோடு சேர்ந்து, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்து காபத்துல்லாவை திருப்பி கட்டுகிறார். கட்டுகின்ற போது அவர்கள் கேட்ட துவாவை குர்ஆன் இப்படி சொல்லி காட்டு. சூரத்துல் பக்ராவின் இந்த வசனங்களிலே சொல்லி காட்டு. வைதி யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில் ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவின் அத்திவாரத்தை எழுப்புகின்ற போது பிரார்த்தனை செய்தார்கள், எங்களுடைய இறைவனே, எங்களிடமிருந்து நீ இதனை ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்தார். பிறகு வஜால்னா ரப்பனா வஜால்னா முஸ்லிமைன் லக்க, உனக்கு மிகவும் பணிந்த முஸ்லிம்களாக எங்கள் இருவரையும் ஆக்கிவிடு. ஒமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க, எங்களுடைய பரம்பரையிலிருந்து ஒரு நல்ல முஸ்லிம் சமூகத்தை, உனக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம் சமூகத்தை ஆக்கிவிடு என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார். கடைசி பகுதியில் ரப்பனா ஒபாத் ஃபீஹிம் ரசூலன், இவர்களுக்கு மத்தியில் இருந்து, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரை, இவர்களுக்கு மத்தியில் இருந்து ஒரு தூதரை அனுப்பிவை. ஒபாத் ஃபீஹிம் ரசூலன் யத்லு அலைஹிம் ஆயாத், உன்னுடைய வசனங்களை ஓதி காட்டக்கூடிய, படித்துக் கொடுக்கக்கூடிய, மன தூய்மைப்படுத்தக்கூடிய, ஆன்மீக ரீதியாக பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு தூதரை அனுப்பி வைப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை கொடுத்தார். ரப்பனா ஒபாத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஸக்கீஹிம், வேதத்தை ஞானத்தை படித்துக் கொடுக்கக்கூடிய, உன்னுடைய வசனங்களை ஓதி காட்டக்கூடிய, வ யுஸக்கீஹிம் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை இவர்களுக்கு மத்தியில், இஸ்மாயிலுடைய பரம்பரைக்கு மத்தியில் நீங்க அனுப்பி விடுவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார். இந்த பிரார்த்தனைக்கான பதில் என்னது என்று நாங்கள் பார்த்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளில் இஸ்மாயிலுடைய பரம்பரையில் வந்த ஒரே ஒரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த பிரார்த்தனையின் பதில் தான் எங்களுடைய சமூகம் அல்லது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் இந்த பிரார்த்தனைக்கு பதிலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பிரார்த்தனை செய்து பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை யதார்த்தமாக அதனை உண்மையாக்கினார், அதனை ஏற்றுக்கொண்டார் பல நூற்றாண்டுகளின் பின். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவுதான் இந்த பெரும் ரசூலுல்லாஹ் அமைத்த பெரும் முஸ்லிம் சமூகமாக அமைந்தது. அதற்கு முன்னால் போன நபிமார்கள் அவருடைய போராட்டத்தினூடாக சின்ன சின்ன சமூகங்களை தான் உருவாக்கினார். ஒரு நபி வருவார், தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்வார், ஒரு சின்ன குரூப் இஸ்லாத்தை தழுவும், ஒரு பெரிய ஒரு பிரிவினர் இந்த நபிக்கு எதிராக நிற்பார்கள், அந்த சமூகம் அழிக்கப்படும், இந்த சின்ன சமூகம் திரும்ப வளரும், திரும்பவும் வழிகேட்டில் போய்விடும், இன்னொரு நபி வருவார், இப்படி தொடர்ந்து சென்றது. இந்த வரலாற்றை பார்த்து கொண்டிருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி அல்லாமல் ஒரு பெரிய ஒரு முஸ்லிம் சமூகத்தை, உலகத்திலே தௌஹீதுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு முஸ்லிம் சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டார். அந்த கனவின் ஊடாகத்தான் காபத்துல்லாவின் அருகாமையில் வந்து தன்னுடைய பிள்ளையை குடியமர்த்தி அதனூடாக ஒரு பெரிய முஸ்லிம் சமூகம் உருவாக்க மாட்டாதா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்த்தார். இந்த போராட்ட பின்னணிதான் காபத்துல்லா அங்கு குடியமர்த்திய அந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் பின்னணியில் தான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை கடமையார். எனவே ஹஜ் செய்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், என்ன மன உணர்வை கொடுக்கிறார்கள் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனக்கவலை, அவருடைய கனவும், அதற்காக அவர் செய்த போராட்டமும், அதனே முக்கியமாக கொண்டதும், அந்த வகையில் தன்னுடைய பிள்ளையை மனித சஞ்சாரமற்ற அந்த பூமியில் குடியமர்த்தியமையும்,
என்ற இந்த பின்னணியை அப்படியே மனதில் கொள்கிறார். இந்த பின்னணியில் தான் அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜை கடமையாக்க மாட்டார். எனவே இந்த மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பின்னணி மிகவும் ஹஜ்ஜாஜிகள், ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் இந்த மன பின்னணியை கொண்டவர்களாக மாற வேண்டும். நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய பிரார்த்தனையின் விளைவாக வந்தவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நீண்ட போராட்டத்தின் ஒரு விளைவாகத்தான் இது அமைந்தது என்ற இந்த பின்னணியை கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியமான முதலாவது விஷயம். இந்த பின்னணியில் தான் நாங்கள் சஃபா மருவாவுக்கு இடையிலே ஓடுகிறோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சஃபா என்ற அந்த இடத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடியமர்த்தினார்கள். தங்களுடைய பிள்ளையையும் மனைவியையும் ஹாஜரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் தான் குடியமர்த்தினார். அந்த இடத்திலிருந்து தான் இந்த பெரும் முஸ்லிம் சமூகம் உருவாக்க வேண்டும் என்று பிரார்த்தனையும் செய்தார். எனவே அந்த சிந்தனை பின்னணியை, அந்த போராட்ட பின்னணியை ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உருவாக்கி ஒரு மிகப்பெரிய சமூகமாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். எனவே அந்த தௌஹீதை மேலும் உலகத்திலே தொடர்ந்து சுமந்து நிற்பதும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய போராட்ட பின்னணியை மனதில் கொண்டு அதற்காக உழைப்பதும் போராடுவதும் எங்களுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் அமைகிறது என்ற உண்மையை தான் இந்த ஹஜ் வணக்கம் முதலாவது எங்களுக்கு தான். அந்த பின்னணியில் தான் இந்த ஹஜ் வணக்கத்தை அல்லாஹ் தஆலா கடமையாக்க மாட்டார். எனவேதான் ஹஜ் வணக்கத்தில் நாங்கள் முதலாவது உச்சரிக்கிற சொற்பிரயோகம், அதாவது இஹ்ராமை உடுத்ததன் பிறகு உச்சரிக்கின்ற சொற்பிரயோகம் இதுவாக அமைகிறது. இந்த நீண்ட துஆவின் முதலாவது பகுதி லப்பைக அல்லாஹும்ம லப்பைக். லப்பைக என்றால் அரபு மொழியில் என்ன பொருள்? இதோ வந்து விட்டேன், நீ கூப்பிட்டதுக்கு பதில் சொல்லி இதோ வந்து விட்டேன் என்று சொல்வதுதான் லப்பைக என்று சொல்லுடைய பொருள். அல்லாஹும்ம என்றால் இறைவா என்று கேட்க, இறைவா இதோ நான் வந்து விட்டேன் என்பதுதான் என்னுடைய பொருள். அப்படி என்றால் என்ன பொருள்? என்ன லப்பைக? அல்லாஹ் என்ன எதற்கு கூப்பிட்டார், எங்கே கூப்பிட்டார், எப்படி நாங்கள் ஏன் அப்படி பதில் சொல்கிறோம் என்றால், உண்மையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டிவிட்டு அந்த நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த துஆவை செய்தார். இந்த பின்னணியில் ஒரு பெரிய முஸ்லிம் சமூகம் உருவாக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு பிரார்த்தனை செய்தார். அந்த பிரார்த்தனையின் பின்னணியில் இந்த காபத்துல்லாவை சுற்றி ஒரு பெரிய முஸ்லிம் சமூகம் உருவாக வேண்டும் என்று அவர்கள் கனவு கண்டார்கள். உலகமெல்லாம் உருவாகுகின்ற அந்த பெரிய முஸ்லிம் சமூகம் அடிக்கடி இந்த காபத்துல்லாவை வந்து சந்தித்து விட்டு சென்று தன்னுடைய ஈமானை புதுப்பித்து விட்டு சென்று இந்த போராட்ட வாழ்க்கையை நன்கு மனதில் எடுத்துக்கொண்டு சென்று உலகமெல்லாம் அதனை கொண்டு செல்ல வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்பார்த்தார். அந்த பின்னணியில் தான் எல்லா மனிதர்களையும் ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார், அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊடாக அல்லாஹ் அழைத்தார். எனவே நாங்கள் லப்பைக அல்லாஹும்ம லப்பைக் என்று அந்த வசனத்திலே நாங்கள் சொல்றோம். எனவே இறைவா உனக்கு பதில் சொல்லி இதோ நாங்கள் வந்து விட்டோம் என்று சொல்றோம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, வீடுகளையும் உறவுகளையும் உடையையும் கூட எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முழுக்க முழுக்க உனக்கு பணிந்தவனாக உனக்கு பதில் சொல்லி நாங்கள் வந்து விட்டோம் என்று அங்கே சொல்றோம். அல்லாஹ்வை சந்திக்க போவதற்கான மிகவும் பொருத்தமான இடமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த மக்காவை தெரிவு செய்தார். எங்கிருந்து இறை தூது ஆரம்பத்தில் மனித சமூகம் துவங்கியதுவோ, எங்கிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய முஸ்லிம் சமூகத்தை கனவு கண்டார்களோ அந்த இடத்துக்கு போய் அல்லாஹ் பதில் சொல்லிவிட்டேன் என்று சொல்வதுதான் மிகவும் பொருத்தமானது. அந்த பின்னணியில் தான் லப்பைக அல்லாஹும்ம லப்பைக் என்று ஒரு ஹஜ் செய்ய போகின்ற ஒருவர் சொல்கிறார். இரண்டாவது, இஹ்ராம் கட்டுவது என்பதனுடைய பொருள் என்னது? எல்லாவற்றையும் களைந்துவிட்டு தைக்காத ஆடையை வெள்ளை உடை அணிவது என்பதன் பொருள் என்னது? இஹ்ராம் என்ற சொல்லுக்கே பொருள் ஹராம் ஆக்கப்படுதல் என்பதுதான் இஹ்ராம் என்ற சொல்லுக்கு பொருள். அஹ்ரம அல்லது ஹர்ரம ஹராம் என்ற சொல்லிருந்து வந்ததுதான் இஹ்ராம் என்று சொல்றது. எனவே அதற்காக நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், முழுமையாக பற்றற்றவனாக நான் மாறிவிட்டேன், எல்லா விதமான மனோ இச்சைகளையும் நான் எனக்கு ஹராமாக்கிக் கொண்டேன், இந்த வெள்ளை உடையோடு நிற்கின்ற நான் எல்லா வகையான பற்றற்ற நிலைமைகளுக்கு வந்துவிட்டேன் என்று சொல்வதாகத்தான்
இஹ்ராம் என்ற உடை அமைக்கின்றது. அது ஒரு வெறும் உடை அல்ல, வெறுமனே ஒரு உடை அல்லாது இந்த கருத்தை சொல்கின்ற உடையாகத்தான் அது அமைக்கும். இந்த கருத்தோடு அதனை அணிகின்ற